பெண் தாமரைக்கு அன்றினின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ளம் தன் தாமரைக்கு தகாதுகொலோ. சகம் ஏழும் அளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே சகலகலா வல்லியே. அம்மா வெண்மையான தாமரை பூவில் அமர்ந்திருக்கிறாளாம். அப்போ சொல்றார், அம்மா எல்லா கலைகளிலும் வல்லமை தருபவளே, 64 கலைகள் இருக்கு, எல்லா கலைகளிலும் வல்லமை தர்றவளே, இந்த 7 உலகங்களையும் காத்து ரட்சிக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா ஆயர்பாடியிலே விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம அவங்க அம்மா கிட்ட என்னடா கண்ணா மண்ணை திங்கிறியான்னு கேட்டப்போ இல்லையேன்னு வாயை திறந்துன்னு 7 உலகம் தெரிஞ்சிச்சான் யசோதை கிட்ட. அப்படிப்பட்ட மாய கண்ணன் என்ன பண்ணுறாராம், அந்த மோன நித்திரைன்னு சொல்லக்கூட மோன நித்திரையில் மூழ்கி போயிட்டார். அழித்தல் தொழில் புரியக்கூடிய சிவனோ பித்தனாகி அம்மையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய அருளாலே பிரம்மா மட்டும்தான் தன்னுடைய படைப்பு தொழிலை செஞ்சு கொண்டிருக்கிறார். அம்மா அப்படிப்பட்ட நீ வெள்ளை தாமரையில் இருக்கிறியே, இந்த வெள்ளை தாமரை தானே என்னோட உள்ளமும். இந்த உள்ளமான இந்த வெள்ளை தாமரையில் இங்கே வீட்டிலிருந்து நீ எனக்கு அருள் புரியக்கூடாதான்னு கேட்குறார். பெண் தாமரைக்கு அன்றினின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ளம் தன் தாமரைக்கு தகாதுகொலோ. சகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க, மண்ணை உண்டவன் உறங்க, ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான். எதை? படைப்பு தொழில் உண்டாக்கும் வண்ணம் கண்டான். உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே. பிரம்மாவோட பத்தினி அல்லவா, சகலகலா வல்லியே அப்படின்னு முதல் பாடல் அம்பாளை போட்டுற. நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய். பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும்பொற்கொடியே கனதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலா வல்லியே. தாமரை மலரில் இருப்பவள், எல்லா கலைகளும் தர வல்லவள், பசும் பொன்கொடி போன்றவள். அதாவது நம்ம கொங்கைகள் தனங்கள், பெண்களுக்கு இருக்கக்கூடிய தனங்கள் குன்று போல தனங்களை கொண்டவளே, அவ்வளோ வளமையானவளே, வன்மையானவளே அப்படின்னு சொல்கிறார். நம்ம பெண்கள்லாம் 5 வகை அலங்காரங்கள் பண்ணிக்குவோம். கொண்டை, முடி, அப்புறமா ஜடை பின்னி போட்டுக்கிறது, பனிச்சைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் குழல் போன்ற அப்படி சுருட்டி விட்டுக்கிறது. இப்போ தான் நிறைய ஃபேஷன் பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி 5 வகை அலங்காரங்களை எல்லாம் விருப்பமாக செஞ்சு கூடியவளே. அது கூந்தல் காடு போல இருக்கான், கூந்தல் காட்டை தாங்கியவளே, காடு போல கூந்தல். இனிமையின் வடிவே, இனிமையானவளே, புலவர்களை எல்லாம் நாடுவதும் பொருள் ஆழம் கொண்டதுமான சொல் இனிமை ததும்புவதுமான 4 வகை கவிகளை பாடுவாங்களாம். அந்த கவிகளை பாடும் பணியில் இருக்கிற எனக்கும் உன்னுடைய அருள் வேண்டும்னு பாடுறார். ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தார கவின்னு 4 கவிகள் இருக்கு. இந்த ஆசுகவிங்கிறது என்னன்னா டக்குன்னு ஒரு பொருளை கொடுத்து அது மேலே பாடுறது. மதுர கவின்னா அதுக்குடைய எதுகை, மோனை, ஓமை, இசை எல்லாம் வச்சு அழகாக பாடுறது. சித்திரக்கவினா தேர் போன்ற வார்த்தைகளை போட்டு பாடுறது, அது ஒரு டைப். அதே மாதிரி வித்தார கவி அப்படிங்கிறது பலவேறு சித்திர வடிவங்களில் வார்த்தைகள் எல்லாம் கூட்டி குறைச்சி, அதெல்லாம் புலவர்களுக்கு தான் தெரியும். இப்போ நமக்கு என்ன தெரியுது, நமக்கு தான் பாடலாம் இல்லை, பூரா வேகமான வசன நடையாக போயிடுச்சு. அதனால் அதை பற்றி நமக்கு தெரியாது. அந்த காலத்தில் இருந்திருக்கு ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தார கவின்னு இருந்திருக்கு. அந்த மாதிரி நல்ல 4 வகை கவிகளையும் பாடும் வல்லமையே எனக்கு தருவாயே. நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய். கூடும் பங்கையாசனத்தில் கூடும் பசும் பொற்கொடியே கனதன குன்றும் ஐம்பார் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலா வல்லியே அப்படின்னு அந்த 4 வகை கவிகளும் நல்ல இனிமையாக பாடக்கூடிய அந்த அருளை எனக்கு அருள்வாயாகன்னு பாடுறார். அளிக்கும் செழும் தமிழ் தெள் அமுது ஆர்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும்படி என்று கூடுங்கொலோ
உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவி மழை சிந்த கண்டு களிக்கும் கலாபமயிலே சகலகலா வள்ளியே. புலவர்கள்லாம் கருத்து செறிந்த வார்த்தைகள் எல்லாம் போட்டு ஆழமாக சிந்திச்சு பார்க்கும்போது அதோடைய சுவையெல்லாம் வேற வேற சுவைகள் நமக்கு கிடைக்குதான். அப்படியெல்லாம் புலவர்கள் ரசித்து பாடுறத அந்த மழை மாதிரி கேட்டால், மழை வருதுன்னா மேகத்தை பார்த்தா மயில் என்ன பண்ணும், கலாப மயில் அப்படியே சிலிர்த்துக்கிட்டு நடனம் ஆடும் இல்லையா, அது மாதிரி அதெல்லாம் சிலிர்த்து மனம் மகிழக்கூடியவளே அம்மா, எனக்கும் அது போன்ற கவிதைகளெல்லாம் தமிழ் மொழி ஆற்றலை எனக்கு தந்தருள்வாயே. மொழி ஆளுமைன்னு ஒன்று இருக்கு. அப்போ அந்த மொழி ஆளுமையே எனக்கு தந்தருள்வாயே அப்படின்னு கேட்குறா. பிள்ளைங்கள்லாம் அறிவாக இருந்தால் அம்மாவுக்கு சந்தோஷம். அறிவில்லாத பிள்ளையை பற்றி தான் எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஐயோ இது சமத்துலையே, இது அஷடு, இது கொஞ்சம் மக்கு, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது என்ன பண்ணுறானோன்னு. அது சமத்தாக இருக்கிற பிள்ளைங்க, அறிவாக இருக்கிற அவன் எங்கே போனாலும் பொழைச்சிக்குவான், அவன் என்ன எங்கே போனாலும் திரும்பி வந்துடுவான், நல்லபடியாக சமாளிச்சுட்டு வந்துடுவான் அப்படின்னு தைரியமாக இருப்பாங்க. அதனால் அம்மாவுக்கு நம்மளாம் அறிவாக இருந்தால் சந்தோஷமாக இருக்குமா. ஏன்னா அறிவுடையார் எல்லாம் உடையார். அதனால் அப்போது மூணாவது பாடலில் அளிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுதார்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும்படி என்று கூடுங்களோ, உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவி மழை சிந்த கண்டு களிக்கும் கலாபமயிலே சகல கலாவல்லியே அப்படின்னு அம்பாளை ஏத்தி பாடுறார். தூக்கும் பணுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொற்சுவைதோய் வாக்கும் பெருக பணித்தருள்வாய், வடநூர் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலா வல்லியே. ஆக நம்ம எந்த நூல் எங்கே போய் என்னத்தை படித்தாலும் எனக்கு இந்த சொல் வன்மை ரொம்ப முக்கியம். நம்ம சொல்கிற சொல், நம்ம என்னத்தை நினைக்கிறோமோ அது சொல்லா வரும். எண்ணங்கள் எவ்வளவு திடமாக இருக்குதோ, ஒருத்தர் மேலே நல்ல கோபமாக இருக்கீங்க, ஒரு மாதம் கோபமாக இருக்கீங்க, வரட்டும் அந்த மனுஷனை வச்சுக்கிறேன், அப்போ பார்த்த உடனே சொல் எப்படி இருக்கும், தீ பிளம்பா வரும். என்னையா நினைச்சிட்டு இருக்க மனசுல, என்ன யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, வருமா? அதே ரொம்ப லவ் பண்ணி இங்க கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு மாசத்துல விட்டுட்டு துபாய்க்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அவர் திரும்பி வரார் ஒரு வருஷத்துக்கு அப்புறம். அவரை பார்த்த உடனே மனைவிக்கு எப்படி வரும், எவ்வளோ காதல் வரும், எவ்வளோ அன்பு வரும், அந்த சொல் எப்படி இருக்கும்? ஏங்க நீங்க இல்லாம ரொம்ப கஷ்டமா போச்சு. அந்த சொல் வன்மை, அந்த சொல்லில் இருக்கக்கூடிய வன்மை அது ரொம்ப முக்கியம். டேய் நான் இருக்கேன்பா கவலைப்படாத, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்கல்ல, நீ பாட்டு கூட்டிகிட்டு வா, நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு பார்த்துக்கணும், நான் இருக்கேன். அந்த அந்த தைரியம், அந்த சொல் என்ன சொல்லும், அம்மா என்ன சொல்லும், அம்மா எனக்கு கஷ்டமாக இருக்கு. அதில் அகத்தியர் சொல்கிறார், பதுமராகத்தில் சொல்கிறார், ரஞ்சனி நந்தனி அங்கனி பதும ராகவிகாச வியாபினி அம்பா சஞ்சல ரோக நிவாரணி வாணி சாம்பவி சந்திரகலாதரி ராணி அஞ்சனமேனி அலங்கிருத பூரணி அமிர்தஸ்வரூபிணி நித்ய கல்யாணி மஞ்சுளமேரு ஸ்ருங்க நிவாச்சினி மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. அம்மா கிட்ட நம்ம யார்கிட்டையுமே சொல்ல முடியாம தவிக்கின்ற சஞ்சலங்களை நம்ம அம்மா கிட்ட பெத்தவகிட்ட என்ன சொல்லணுமோ அதான் சொல்லலாம். மாப்பிள்ளை விட்டு கொடுக்க முடியாது. அந்த பக்கம் வீட்டுக்காரர்கிட்ட என்ன சொல்லணுமோ அதான் சொல்லலாம், அம்மா விட்டு கொடுக்க முடியாது. ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்லணுமோ அதான் சொல்லலாம், மேற்கொண்டு பொறாம வந்துடும். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனால் தாய்கிட்ட மட்டும்தான் நம்ம அம்மா ஜெகன்மாதா கிட்ட, லோகமாதா கிட்ட, அகிலாண்ட ஈஸ்வரி கிட்ட தான் நம்ம யார்கிட்டையுமே சொல்ல முடியாத சஞ்சலம், அதுக்கு தான் பேர். நம்மளை உள்ள உட்காந்துட்டு நம்மளை என்ன பண்ணும், அப்படியே உருக்கிக்கிட்டே இருக்குமா. அந்த மாதிரி கவலையை கூட நம்ம அம்மா கிட்ட மனப்பூர்வமா நம்ம சொல்லி அழுகலாம். அம்மா அப்ப சொல்லுவா பாருங்க, அஞ்சாதே, நான் கொடுக்குறேன், பயப்படாத. அம்மா சொல்லிட்டா அவ செஞ்சு காமிச்சிருவா. அம்மா எனக்கு வாக்கு கொடுத்துருக்கா, நடத்திடுவா.
அந்த சொல் வன்மை என்னுள்ளும் காத்து நீ எனக்கு அருள் புரிவாயாகன்னு குமரகுருவர் கேட்குறார். மெல்ல மெல்ல அடி எடுத்து ஒவ்வொன்றா அவருடைய என்ன தேவையோ அதை ஒவ்வொரு பாட்டிலையும் வச்சு வச்சு கேட்டுட்டு போகிறார். பஞ்சப்பு இதம் தரும் செய்ய பொற்பாத பங்கேருகம் என் நெஞ்சத்தடத்து அலராதது என்னே நெடுந்தாட்கமலத்து அஞ்சத்தவிசமுயர்த்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்தவிசு ஒத்திருந்தாய் சகலகலா வல்லியே. அம்மா, உனக்கு கால் எப்படி இருக்கு? உன் பொற்பாத திருவடி கமலங்கள் சரணம். பாருங்க, தெய்வங்கள் பல்வேறு உண்டு. ஆண் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் எல்லாமே உண்டு. அம்பாள் எத்தனை முகமாகவும் இருக்கலாம், எத்தனை கைகளை வச்சுட்டும் இருக்கலாம். ஆனால் அவள் திருவடிகள் என்னமோ 2 தானே. அப்போது அந்த திரு அடிகள் எப்படி இருக்கான்? பஞ்சில் செங்குழம்பு, நம்ம மருதாணி இட்டுக்கிறோமோ இல்லையா, அது மாதிரி அந்த செங்குழம்பை அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்களாம் அம்பாவோட பாதத்தில். அந்த தாமரை மலர் போன்ற பாதங்களிலே செங்குழம்பு இட்டிருக்கிறார் இல்லையா, அது ஏன் என்னோட நெஞ்சத்தடத்தில் வரல? நீ உன் பாதத்தை வைத்து விட்டாய் என்று சொன்னால் நான் அதுக்கப்புறம் நான் கில்லாடி, எனக்கு வராது ஒன்றுமே கிடையாது. அப்போது அந்த பொற்பாதங்கள் ஏன் என்கிட்ட இல்லை? நீ யார்கிட்ட இருக்க தெரியுமா? நீண்ட தண்டை உடைய தாமரை மலர் மேலே அமர்ந்திருக்கிறாரே பிரம்மா, அவருடைய நாவலையும் அவருடைய கொடி அன்ன கொடியிலையும் நீ இருக்கிற. மூக்கு சிவப்பாவும் உடம்பு வெள்ளையாகவும் இருக்கக்கூடிய அன்ன கொடியை வச்சிருக்கிறாராம். அந்த கொடியிலையும் நீ இருக்கிறம்மா. நீ ஏன் என்னோட நெஞ்சத்தடத்தில் இருக்கக்கூடாது? நான் ரொம்ப எளிமையானவன் தானே, என்னுடைய மனசு வெள்ளை உள்ளம் தானே, நீ வெள்ளை தாமரை தானே உனக்கு ரொம்ப இஷ்டமாக பிடிக்கும். அப்போது வெண்மை அப்படிங்கிறது என்னன்னா பரிசுத்தம், தூய்மை, எளிமை. ஆனால் வெள்ளையில் ஒன்றுமே இல்லைன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. வெள்ளைங்கிற ஒளியில தான் எல்லா நிறமும் அடக்கம். அலைக்கற்றை அதை வெள்ளை நிறத்தை எது மேலே தூண்டி விடுறீங்களோ, குவிக்கிறீங்களோ, அப்போ நீங்கள் அந்த ஒளி கற்றையை பார்க்கலாம். விப்ஜிஆர்னு சொல்லக்கூடிய வானவில்லோட எல்லா கலரும் பார்க்க, எல்லாத்தையும் தன்னுள்ளே அடக்கியது தான் வெள்ளை. அப்போ எனக்குள்ளே இருக்கிற எல்லா நிறங்களையும் நான் உள்ளடக்கி நான் வெண்மையாக, பரிசுத்தமானவனாக, தூய்மையானவனாக இருக்கிறேனே. எந்த உள்ளம் என்னை, அப்போ என்ன அர்த்தம் அவர் சொல்கிறார்னா, நீ இருக்கிற மாதிரி என் உள்ளத்தை தூய்மை பண்ணிடுன்னு அர்த்தம். உன்னை நான் இருக்க விரும்புகிறேன், அப்போ நீ என் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக. பஞ்சப்பு இதம் தரும் செய்ய பொற்பாத பங்கேருகம் என் நெஞ்சத்தடத்து அலராதது என்னே நெடுந்தாள் கமலத்து அஞ்சத்துவசம் உயர்த்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்தவிசு ஒத்திருந்தாய் சகலகலா வல்லியே. ஏன் நீ பிரம்மாவோட நாவலையும் பிரம்மாவோட கொடியிலையும் மட்டும் இருக்க, எனக்குள்ளேயும் வர வேண்டியது தானே தாயேன்னு கேட்குறார். அப்பேற்பட்ட ஒரு வாக்கியத்தை கூப்பிடுறார். அம்மா வாங்க, எனக்கானதை தாங்கன்னு. பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் எண்ணும் பொழுது எழுதியதனல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலா வல்லியே. நீ எப்பேற்பட்டவள்? எழுதாமறை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வேதங்கள் யார் மூலமும் எழுதப்படவில்லை. குருவிற்கு தியானத்தின் மூலமாக அந்த காலத்தில் இருந்த ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் செவியிலே ஓதப்பட்டது, செவி வழி வந்தது தான் வேதங்கள். வேதங்களை எங்கேயுமே லிখিதமாக எழுதவே இல்லை. அதுதான் எழுதாமறை வேதங்கள். 4 வேதங்கள் சொல்கிறாங்களா, ரிக் யஜூர் சாம அதர்வனம்னு சொல்லக்கூடிய 4 வேதங்களும் செவி வழியாக கொடுக்கப்பட்டது. அந்த காலத்தில் எதுவுமே டிக்ஷன் பண்ணலை, அதை எழுதி வைக்கல. அப்போ அது எழுதாமறை. அங்கே இருக்காங்களாம் விண் புவி புனல் கனல் 5 பெரும் பூதங்கள், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் முதலான 5 பெரும் பூதங்களிலும் இருக்கக்கூடியவள், எங்கும் நிறைந்த பரம்பொருள், பறந்து கிடக்கின்றவள். அப்போ அங்கெல்லாம் இருக்கக்கூடியவள் நீ. அதனால் எனக்கு என்ன பண்ற? இயல் இசை நாடகம் இல்லையா, பண்ணும் பரதமும் தீஞ்சொல் பணுவலும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் என்னும் பொழுது, நான் நினைச்ச உடனே டக்குன்னு வரணும், அந்த நிமிஷத்துல வரணும். நீ எப்படி இருக்கேன்னா எல்லா இடத்துலயும் இருக்க, எல்லா உயிர்களும் இருக்க.
மறைகளில் வேதங்களில் இருக்க, வேதத்தில் ஆதியிலும் இருக்க, வேத மையத்திலையும் இருக்க, உட்கரும் யாரு? அம்பாள் தான், சக்தி தான். வேதத்தை அந்தத்தில் யார் இருக்கா? வேதாந்த நிவாசினி அம்பாள் தான். அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்கீங்க. அதனால் எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் எண்ணும் பொழுது எழுது எய்த நல்காய். எனக்கு இயல் வேணா இயல் வரணும், இசை வேணா இசை வரணும், நாடகம் வேணா நாடகம் வரணும், கவிதை வேணா கவிதை வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்ச உடனே ஆன் த ஸ்பாட் எனக்கு எல்லாமே எனக்குள்ள உணர்த்தி எனக்குள்ள பிரவாகமாக வர வேண்டும். உன்னை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய, உன்னை தவம் செய்யக்கூடிய, உன்னை தியானிக்கக்கூடியவர்களுடைய கண்களிலேயும், அவர் தியான கண்களில் நம்ம தியானத்தில் பார்க்கக்கூடிய காட்சியிலையும், அவருடைய கருத்தில் அவருடைய எண்ணங்களிலும் நிறைந்திருக்கக்கூடியவள். ஆகையினாலே நான் உன்னை கேட்கிறேனம்மா, இந்த வரம் எனக்கு தா, எனக்கு வரணும், அவ்வளோதான். நான் உன்னை கொடுலாம் கேட்கல, வந்துடணும், அவ்வளோதான். நீ எப்படிப்பட்டவள், நீ இப்படிப்பட்டவள், கொடுக்க முடியும், உனக்கு பவர் இருக்கு, சாங்ஷன் பண்ண முடியும், உன்னால கொடுத்துரு, அவ்வளோதான். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய். உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதிமப்பேடே சகலகலா வல்லியே. நல்ல பொருள்மிக்க பாடல்கள், பாடல்களால் கிடைக்கக்கூடிய பயன், இவையெல்லாம் நம்மக்கிட்ட வந்து சேரணும், எல்லாம் எனக்கு சேரணும். நீ எப்படிப்பட்டவள்னா, பாலை வச்சுட்டா பால் தனியாக தண்ணி தனியாக பிரிச்சறியக்கூடிய அன்னம் போன்றவள் நீ. அந்த அந்த பவர் உனக்கு இருக்கு. ஆக எல்லா கலைகளிலும் வல்லமை தருபவளே, கலைநயம் மிகத்தான தமிழ் மொழியிலே பாடல் ஏற்ற கவிஞர்கள் எல்லாம் உன் சிந்தனையிலே தோய்ந்து எழுதுவதனால் அந்த பாடல்கள் வந்து இனிய பால் அமுதம் போன்று இனிக்கின்றதான். அப்போ அந்த மாதிரியான வெண்ணிற அன்னத்தை ஒத்தவளே, நான் சொல் நயம் மிக்க பாடல்களை இயற்ற வேண்டும். அந்த பாடல்களிலே பொருள் வளமும் மிகுந்து காணப்பட வேண்டும். அந்த பொருள் நிறைந்த பாடல்களை பாடுவோர் பலன் பெற வேண்டும். அத்தகைய பாடல்களை நான் இயற்றுமாறு நீ உன் கடற்கண் பார்வையால் அருள் புரிய வேண்டும். அம்மாவோட ஒரு கடைக்கண் பார்வை இருந்தா போதும், மகாகவி காளிதாஸ் ஆயிடலாம். அப்போ அம்மாவோட ஒரு கடைக்கண் இருந்தா போதும், 10 வயசுல MBBS முடிச்சிடலாம், டாக்டர் ஆயிடலாம், ரொம்ப நாள் படிக்க வேண்டியதில்லை. ஆமாங்க, பூர்வ ஜென்மத்தில், அதாவது வந்து கல்வி ஒன்றுதான் அழியாதது, ஞானம்தான் அழியாதது, பிறவிதோறும் தொடர்ந்து வருவது. இப்போ எல்லாம் வந்து தம்பிகள்லாம் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, ஒரு BME முடிச்சுட்டு, இல்லை BTech MTech முடிச்சுட்டு மறுபடியும் போய் LKG UKG படிப்பாங்களா? அது மாதிரி தான் இந்த பிறவியில் நீங்கள் என்ன ஞானம் பெற்றுவிட்டீர்களோ, அடுத்து ஒரு பிறவி உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அந்த பிறவியில் அந்த கல்வியோட தொடர்ச்சி நீங்கள் அப்போ படிப்பீங்க. இப்போ சின்ன வயசில் 4 வயசுலேயே குழந்தைங்க கார் ஓட்டுறாங்கன்னா முன்னாடியே கார் ஓட்ட கற்றுருப்பாங்க. அதனால தான் அதுக்கு பயம் இல்லாமல் அந்த காரில் உட்காந்து காரை ஓட்டுது. மேண்டலின் ஸ்ரீனிவாசன் சொல்லி அற்புதமான ஒரு கலைஞர் இருந்தார். அவர் 10-11 வயசுலேயே எத்தனையோ மேடைகளில் மேண்டலினில் கர்நாடிக் மியூசிக் வாசிச்சார். எப்படி? இப்போ இல்லை, அவர் வந்தவர் 40-45 வயசுலேயே அவருடைய காலம் முடிஞ்சிடுச்சு. அப்போ பூர்வ ஜென்ம வாசனை அதுக்கு பேர். அது மாதிரி ஒரு தடவை ஒரு முறை ஞானம் வந்துருச்சுன்னா அதற்கப்புறமா நம்மளுடைய பிறவிகள்லாம் மேன்மையான பிறவிகளாக இருக்கும். அம்மா தான் எல்லாம், சக்தி தான் எல்லாம், நம்மளால் ஆகக்கூடியது ஒன்றுமே இல்லை. அவளோட சக்தி இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப முடியலன்னா 4 பாட்டு குளுக்கோஸ் எடுத்துனா கொஞ்சம் சக்தி வரும். என்ன, அந்த குளுக்கோஸ் மாதிரி ஏற்றுறதுக்கு காசு கொடுக்குறவங்களும் அம்மா தான், கூட வந்து துணை நிற்கிறவங்க அம்மா தான். நான் 4 நாள் ஹாஸ்பிட்டல் தான், மருமக வந்து பார்க்கவே இல்லை, அம்மா வந்து கூட இருந்தாங்க, கவலைப்படாதீங்க. உன்னுடைய கடைக்கண் நல்குவாயாக, உன்னோட கடைக்கண்ணால் என்ன பாரு. அம்மா வந்து நேர் பார்வை பார்க்குறா, அதனால் நமக்கு பயமாக இருக்குது. காதலினா கடைக்கண்ணால் தான் பார்க்குறா, அதனால தான் விழுந்துடுறான். அது மாதிரி நீ உன் கடைக்கண்ணால் பார்த்து எனக்கு இதை அருள்வாயாக அப்படின்னு கேட்குறாரு. உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள் ஓதிமப்பேடே. வெள் ஓதிமப்பேடுன்னா அன்னப்பறவைன்னு அர்த்தம். பேடை அப்படின்னா பறவை, வெள் ஓதிமப்பேடை அப்படின்னா அன்னப்பறவை, வெண்மையான கலப்படமில்லாத வெண்மையான. இப்போ ஆரோக்கிய பாலை வச்சா இல்லை வேற பாலை வச்சா அவங்க அன்னம் வந்து தண்ணி தனியாக பால் தனியாக பிரிச்சிடும்.
நம்முடைய மக்கள் மனதில் இருக்கிற எல்லா நன்மை தீமைகள் குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் பிரித்து பார்க்கக்கூடியவள் யாரு? தாய் கலைவாணி. அப்படிப்பட்டவள் வெள்ளோதிமப்படே சகலகலாவல் ஏன் பாடுறார். சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நளினாசனம் சேர் செல்விக்கு என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெரும் செல்வப் பேரே சகலகலாவல்லியே. சொல் விற்பனம் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி சொல்ல ஆற்றல், சொற்பொழிவு செய்த. நான் படித்ததை எனக்கு தெரிஞ்சதை தங்கு தடை இல்லாமல் பிறர்க்கு புரியும்படியா சொல்லக்கூடியதான் சொல்லாண்மை, சொல் விற்பனம். அவதானம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரே நேரத்தில் நிறைய வேலை செய்கிறது. நம்ம வீட்டில் ஒரு ஒவ்வொரு அம்மாவும் அவதானி தான். காலையில் உங்களை ஸ்கூலுக்கும் அப்பாவை ஆஃபீஸ்க்கு அனுப்பும் முன்னாடி அவள் ஆடுறா பாருங்க அவதானம். ஒவ்வொரு தாயுமே வீட்டில் இத்தனைக்கும் மிக்சி வந்துருச்சு, இத்தனைக்கும் கேஸ் வந்துருச்சு, இத்தனைக்கும் எல்லாமே வந்துருச்சு. ஆனாலும் செல்ஃபோனில் கூப்பிட்டாமா டிஃபன் ரெடியா கட்டிட்டியா, ஏய் எங்க வச்ச அது எங்க, என் வண்டி யார் எடுத்துகிட்டு போனா, சாவி எங்க. அந்த அவதானி அம்மாவை விட வேற அவதானி ஒன்றுமே கிடையாது. அதனால தான் அம்மா நம்மளே அவதானினா அம்மா எவ்வளோ பெரிய அவதானியாக இருப்பான். 1000 கண்களும் 1000 கைகளையும் உடையவள், யாதுமாகி நின்றாய் களின்னு இந்த உலகம் பூரா இருக்கிறவ அவள் எவ்வளோ பெரிய அவதானியாக இருப்பா. ஒரு நேரத்தில் எத்தனை பேரை காப்பாத்துறா, ஒரே நேரத்தில் எத்தனை பேரை தண்டிக்கிறா. இந்த ஊர்லேருந்து ஆஸ்திரேலியா போய் காப்பாத்துறா, இந்த ஊர்லேருந்து மலேசியா போய் காப்பாத்துறா, இங்கிருந்து இந்தோனேஷியா பறந்து போறா. காற்றாகி கனலாகி கடலாகினாய், ஊற்றாகி உயிராகி உடலாகினாய், நேற்றாகி இன்றாகி நாளாகினாய்னு அற்புதமா எல்லாமாகி நிற்கிற அந்த பராசக்தி எப்பேற்பட்ட அவதானி. ஒரே நேரத்தில் எண்களை கூட்டுவாங்க, மணி ஓசையை கேட்பாங்க, பூ வச்செடுக்கிறத சொல்லுவாங்க, திருக்குறள் பின்னாடி இருந்து ஒவ்வொரு இடத்த கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்கள்ல, அதுக்கு பேர் தான் அவதானம்னு பேர். அது மாதிரி ஒருத்தி சொல்லுவா, அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வை, கல்யாணம் மாப்பிள்ளையே வர மாட்டேங்குது, வீட்டில் ரொம்ப கொடுமையாக இருக்குது, என்ன எனக்கு இல்லாத வாங்கிட்டு நான் பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகணும், எனக்கு காத்திருமான்னு சொல்லுவாள். ஒரு சொல்லுவா, அம்மா எனக்கு வேலை வேணும்னு சொல்லுவாள். ஒருத்தர் மனைவி குடும்பம் தாங்க முடியலமா என்னை காப்பாற்றும்பா. ஒருத்தர் சொல்லுவா, அம்மா நோயில் கஷ்டப்படாரு ஐசியூவில் இருக்காங்கன்னு சொல்லுவாள். இப்படி பலவேறு குறைகளையும் ஒரே நேரத்தில் கேட்டு அவங்கவுங்களுக்கு தேவையானதை செய்யக்கூடியவளுடைய அவதானம் இருக்குதே. அப்போ அப்பேற்பட்ட ஆதி பராசக்தியாக இருக்கக்கூடியவள் தான் பெரிய அவதானி. அப்படிப்பட்ட உன்னோட அவதானத்தில் எனக்கும் கொஞ்சம் குடும்பமான்னு கேட்குறாரு. சொல்விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தை. நான் மனதில் ஊறக்கூடிய சொற்களை அதை கரெக்டாக கட்டமைச்சு கவியாக்கி நான் வெளியில் சொல்லக்கூடிய ஒரு வித்தையையும் தந்து அடிமை கொள்வாய். நளின ஆசனம் சேர் செல்விக்கு அப்படின்னு என்னன்னா, நளினமாக செந்தாமரை மேலே அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அழியாத பொருளே அவள் கொடுக்கல. செல்வம் அள்ள அள்ள குறையும். திருடம் வந்தால் திருடிட்டு போயிடுவான், மழை வந்தால் வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடும், திருடன் வந்து டிக்கிட்டு போயிடுவான் திருடிட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி போயிடும். யாரோ ஒருத்தர் நம்மளுடைய நேரம் சரியில்லைன்னா நம்மளை ஏமாற்றி நம்மகிட்ட இருக்க செல்வத்தை கவர்ந்துட்டு போயிடுவாங்க. பாரத நாட்டில் இஸ்லாமியர்கள் வந்து அப்படி தான் எல்லா கோயில்களில் இருக்க செல்வங்களை எல்லாம் கவர்ந்துட்டு போனாங்க. அப்போ அவளுக்கு அரிதான். நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிது என்று நீ வந்து ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெரும் செல்வ பேரே. உன்னால் கொடுக்கக்கூடிய கல்வி இருக்குது இல்லையா, ஆனால் அவனான் படித்தாச்சுன்னா அடுத்த வருஷமும் மறக்காது, கடைசியிலையும் மறக்காது, அடுத்த ஜென்மத்திலையும் மறக்காது. இல்லை தமிழ்நாட்டில் பிறந்தா தமிழ் மறக்காது, இல்லைன்னா ஜப்பானில் போயிருந்தா அந்த அவனா நீ கற்றுக்கணும். என்ன அது மாதிரி கல்வியை திருடனால் திருட முடியாது. அதனால தான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நீ கல்வியை ஒன்றை கற்றுக்கொண்டாயானால் உன் வாழ்க்கை செம்மை பெறும். நீ எங்கே வேணாலும் போய் வாழ்ந்துக்கலாம். அந்த கல்வி உனக்கு கை கொடுக்கும். அது அழியாதது, வற்றாதது, குன்றாதது. அதனால் அந்த மகாலட்சுமிக்கு கூட இது அரிது, செய்ய முடியாது, கஷ்டம். அழியாத செல்வத்தை அவளால் தர முடியாது. ஆனால் சரஸ்வதி ஒருவளால் மட்டும்தான்
என்றென்றுக்கும் அழியாத கல்வி பெறும் செல்வப்பேரை கொடுக்கும் சகலகலாவல்லியே, எனக்கு நீ சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்து என்னை அடிமை கொள்வாய். நான் உன் அடிமை, என்றென்றும் உனக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்றார். சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன, நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார், நிலம் தோய் புழைக்கை, அரசு நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரச அன்னம் நாண நடைகற்கும் பாதாம் புயத்தாயே சகலகலா வல்லியே. நல்ல பெண் யானைக்கு தும்பிக்கை நிலத்தை தொடுமா. நிலம் தோய் புழைக்கை, குஞ்சரம்னா யானை, நல்ல யானை, பெண் யானை, அரச அன்னம், இந்த ரெண்டும் நடந்தா அவ்வளோ நளினமா இருக்குமா. அந்த நளினத்தையே பீட் பண்ற அளவுக்கு அவங்களே வெட்கப்படும்படியான அழகான நடையை உடையவளே, நீ யார் அப்படின்னா சொல்லுக்கும் பொருளுக்கும் உயிராய் இருக்கக்கூடிய மெய்ஞானத்தின் தோற்றமே நீதான். சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன, நிற்கின்ற யானை இருக்குல்ல நற்குஞ்சரம், நிலம் தோய் புழக்கை, அந்த குஞ்சரம் அப்படியே ஆடி அசைஞ்சு அந்த அப்படியே தும்பிக்கை அசைஞ்சு காதை அசைச்சு நடக்கக்கூடிய அந்த பெண் யானையின் நடையையும் அரச அன்னத்தோட நடையையும் மிஞ்சும்படியான நளினத்தை உடையவளே நடையிலே. நீ யார் அப்படின்னா சொல்லுக்கும் பொருளுக்கும் உயிரான மெய்ஞானத்தின் முழு வடிவாக நிற்கின்ற நின்னை நினைப்பவர்கள் யாரோ அவர்கள்லாம் பாக்கியவான்கள். இப்ப நம்மெல்லாம் யாரு பாக்கியவான்கள். நிற்கின்ற நின்னை மெய்ஞானத்தின் முழு உருவம் சமைந்தது போல் நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார், யாரோ அவங்கெல்லாம் பாக்கியவான்கள். அதனால நீ எனக்கு நான் கேட்டதை தருவாய் தாயே. மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண் கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ சகலகலா வல்லியே. இந்த மண்ணை ஆளக்கூடிய அரசன் வெண்கொற்ற கொடை கீழே உட்கார்ந்துருக்கக்கூடிய எந்த மன்னர்களாக இருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட பாதுஷாவாக இருந்தாலும், எந்த ராஜாவாக இருந்தாலும், அவன் என்னுடைய பாடலை கேட்ட அந்த நிமிடம் அவனுடைய அரியாசனத்திலே இருந்து எழுந்து என்னிடம் வந்து என்னை பணியச் செய்வாய். இங்க சொல்றார், இங்கதான் கமாண்ட் கொடுக்கிறார். கேட்கல, செய் செய் அல்லது செத்து மடிகிறான்ல, செய். அந்த செய் அப்படின்னு சொல்லி அம்பாளை கேட்கணும்னா அதற்குள்ள தகுதி நமக்கு இருக்கணும்ல. நிலத்துக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, எம்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் எடுத்து கொடுத்தாயான்னு கேட்பாங்க. இல்லைன்னா நீ என்னடா செஞ்ச, என்னை பாடினியா, என்னை பணிஞ்சியா, என்னைக்காவது என்னை பற்றி யோசிச்சிருக்கிறியா, நான் எப்பேற்பட்டவன்னு உனக்கு தெரியுமா, அட ஞான சூனியமே, நீ கேட்டு நான் எப்படிடா செய்வேன். கேட்குறக்கு ஒரு தகுதி இருக்குல்ல, அதான் ரெக்கமெண்டேஷன். இன்னார் கேட்டால் இன்னார் வழியாக போனால் இந்த காரியத்தை முடிக்கலாம், இவங்க சொன்னால் அவங்க கேட்பாங்க அப்படின்னு இருக்குல்ல. ஐயாட்ட போய் பேசி பிரயோஜனம் இல்லைங்க, வீட்டு அம்மாட்ட சொல்லுங்கள், அவங்க சொல்லுவாங்க, சொன்னால் ஐயா கேட்டுக்குவார். அப்போது அம்மா கிட்ட சொல்லணும், நம்மளே சொல்லி நம்மளே செய்ய வைக்கணும்னு சொன்னாக்கா அதுக்குள்ள தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம பக்தி எப்படி இருக்கணும், நல்ல தனம் மாதிரி பாடு மாதிரி புஷ்டியாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம அகத்தியர் சொல்கிற மாதிரி, நம்ம அகத்தியர் கடைசி பாடல சொல்லுவார், வளையொத்த வினை கலையொத்த மனம் மருளப்பறையார் ஒளியொத்த விதால் நிலையற்று எழியேன் முடியத்தகுமோ நிகழம் துகளாக வரம் தருவாயம்மான்னு கேட்பார். வலையொத்த வினை, மீன் பிடிச்சிட்டு வந்து போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த சிக்கல் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கர்ம வினைகள் எல்லாம் சிக்கலான ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நம்மெல்லாம் வினைகள் எல்லாம் செஞ்சிடும். ஏன்னா லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்கிக்கிறோம். அப்போ அந்த கர்ம வினைகளை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக செஞ்சுட்டு நம்ம பக்தி எப்படி இருக்குதான், 15 நாள் வளர்ந்து 15 நாள் தேயிற மாதிரி சந்திரனுடைய கலை, வளர்கலை தேய்கலை, வளர்பிறை தேய்பிறை மாதிரி
வளர்ந்தும் தேய்ந்தும் இருக்கக்கூடிய பக்தி இருந்தால், அதனால தான் நம்ம சாமிகிட்ட ஓயாமல் வர வேண்டியிருக்கு. நீ ஒரு 48 நாள் இந்த சாமிகிட்ட போயிட்டு வாமா, ஒரு 3 மாதம் தீபம் போடு, இந்த 1 வருஷம் நீ போய் அங்கே தங்கிடு. ஏன்னா நமக்கு அம்மா கிட்ட போகவே முடியல, மாயையில் மாட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா கலியுகத்தில் பிறந்திருக்கோம், நிறைய கர்மாக்களை நம்ம செஞ்சுட்டோம். அதனால் அம்மா கிட்ட வந்து கோயிலில் உட்காந்துருந்தா கூட மணி 7:30 ஆயிடுச்சுன்னா வீட்டில் என்ன டிஃபன் நைட் பண்ணுறது, அவள் செய்வாளா இல்லை நமக்காக காத்திருப்பாளா, இங்கே தான் பலமாக ஏதாவது பிரசாதம் கொடுத்துருவாங்களா நம்ம பசிக்கு, இப்படியெல்லாம் மாயை நம்மளை வந்து ஆழ்ந்து சுற்றி சுழற்றி சுனாமி மாதிரி நம்மளை சுற்றிட்டு இருக்கு. போன நவம்பரில் மழை வந்துச்சே, இந்த நவம்பரில் மழை வருமா? மழை வந்தால் நம்ம என்ன செய்யலாம்? அம்மா இந்த அம்மா காப்பாற்றுவாளா இல்லை வேற அம்மாட்ட போய் சொல்லலாமா? இப்படி நம்மளுடைய மனசாகப்பட்டது அலைக்கடல் மாதிரி அப்படியே அலை பாஞ்சிட்ருக்கு. இந்த ஊரில் வேலை கிடைக்குமா, வெளியூரில் வேலை கிடைக்குமா, வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா, இந்த ஊர்லேயே வெளிநாட்டுக்காரன் வந்து கம்பெனி ஆரம்பிப்பானா, இங்கே போனால் வேலை ஜாஸ்தியாக இருக்குமா, அங்கே போனால் வேலை கம்மியாக இருக்குமா, இங்கே போனால் வேலை சம்பளம் ஜாஸ்தி கொடுப்பாங்களா கம்மியாக கொடுப்பாங்களா, இந்த படி படிக்க வைக்கலாமா அந்த படி படிக்கலாம், இந்த மாப்பிள்ளை கொடுக்கலாமா அந்த இப்படி நமக்கு மனசு வந்து ஒரு நிலையிலே இல்லை. அதனால தான் நம்ம கேட்கறது, அம்மா கொடுக்குறா, அதை நம்மளால ஏற்றுக்க முடியல. அவ கொடுக்குறா, அவ தான் கொடுத்தான்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம தானே கேட்டோம் அம்மா கிட்ட, அம்மா தான் கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்போ மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் யார்கிட்ட போகணும்? ராஜாட்ட போகணும். ராஜாட்ட போய் இந்த விஸ்வநாதர் கோயிலை மேலே எடுத்து அமைக்கணும், கேதார்நாத்தில் அந்த லிங்கத்தை வந்து சீரமைக்கணும், அங்கே மடம் கட்டணும், அதுக்கான பொண்ணும் பொருளும் வாங்கணும். அப்போ கரெக்டாக என்ன கேட்குறார்? வந்துட்டார் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு. மன்னர்கிட்ட போகணும் தாயே, அதனால் என்னோட பாடல் கேட்டோன்னே அவனை கீழே இறங்கி வந்து எனக்கு பணியை செய்யணும், அவன் பணிந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும். அதுக்காக அம்மாட்ட கேட்குறார். மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியை செய்வாய். ஏன் நான் உங்ககிட்ட கேட்குறேன்? விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ சகலகலா. விண்ணிலே பல கோடி தேவர்கள் பல கோடி தெய்வங்கள் இருந்தாலும் உண்மையா சொல்ல போனா உன்ன மாதிரி தெய்வமே இல்லை. ஏன்னா நீ தான் கொடுக்க போற, அதனால உன்னை தானே புகழணும். வரம் கேட்குறவங்கள கொஞ்சம் அப்படி போற்றி புகழ்ந்து எல்லாம் சொன்னால் அம்மா வந்து உருகி கொடுப்பாங்க இல்லையா? அது மாதிரி தான் இவர் அகத்தியர் பாடும்போது சொல்வார், பூமேவிய நான் புரியும் செயல்கள் பொன்றாது பயன் குன்றா வளமும் தீமேல் இடினும் ஜெயசக்தி என திடமாயடியேன் மொழியும் திறமும். இதெல்லாம் நீ கொடுக்கணும். ஏன்னா ஹோமேதகமே குளிர்வான் நிலவே, வானத்தில் என்னைக்காவது நிலவு வந்து சுற்றுக்கா? குளிர்ச்சியாக தானே இருக்கும். அகத்தியரின்னு கொஞ்சம் கூடுதல் ஐஸ் வைக்கிறார், குளிர்வான் நிலவுங்கிறார். புலவர்கள் எல்லாமே புகழ்ந்து 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 போற்றி பாடி ஐஸ் வச்சு தான் அவங்க தான் நமக்குலாம் வழிகாட்டி. யாரையாவது பண்ணால் சோப்போடு, காக்கா புடி, நயந்து பேசு, சாமர்த்தியமாக காரியத்தை சாதிச்சுக்கோ. இப்போ சாமர்த்தியமாக காரியத்தை சாதிக்கிறார். மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியை செய்வாய். படைப்போன் முதலாம் மின் கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல்லியே. உன் புருஷனுக்கு கூட அது இல்லைம்மான்றார். படைப்போன் வந்துட்டா பிரம்மாவை, அவர்கிட்ட கேட்டால் கூட அது நடக்காது, தர முடியாது, நீ தான், உன்னால தான் முடியும். அங்கேயே வந்து பாருங்க, ஒரு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி அவர்கிட்ட நைஸாக சாதிச்சுக்கிறார். இந்த 10 பாடல்கள்லையும் அருமையாக அற்புதமாக எல்லாம் சொல்கிறார். சொல்லி நம்ம குமரகுருபரர் சுவாமிகள் இந்த 10 பாடலையும் பாடி அந்த ஒரு ராத்திரியிலேயே அவருக்கு ஹிந்தியும் உருதும் புலமை பெற்று மறுநாள் தன்னுடைய தவ வலிமையினாலே சிங்கத்தை உருவாக்கி சிங்க வாகனத்தின் மேல் போய் அமர்ந்து பாருங்க. நம்ம நவராத்திரியில் பாடுறோம், எப்பேற்பட்ட அருளாளரை பற்றி பாடுறோம் பாருங்க. சிங்கத்தின் மேல் வீற்றிருப்பவள் யாரு? நம்ம ஆதி பராசக்தி. அவளுடைய அந்த பாவத்தை அந்த சக்தியை அவருக்குள்ளே இறக்கி தவ வலிமையினால யானை செய்யக்கூடாதா? ஏன் ஒரு புலியை செய்யக்கூடாதா? ஏன் ஒரு பிள்ளையார் வச்சிருக்க மாதிரி ஒரு எலியை செய்யக்கூடாதா? அவர் சிங்கத்து மேலே போய் உட்கார்ந்து
அந்த வாகனத்தின் மேலே போய் அந்த சபையில் போய் இருந்து இதை நீங்கள் பாருங்க, இதை சொல்லுங்கன்னு அந்த ஹிந்தி மொழியில் சொன்னதுனால அவர் வந்து பணிஞ்சு, ஐயா உங்களுக்கு என்ன வேணும், ஏராளமான பொண்ணும் பொருளும் கொடுத்து, அதை பார்த்து அந்த ஊரில் இருக்கிற பெரிய பணக்காரர்களாம் அதை அவங்களுக்கு கொடுத்து, அப்புறமா கழுகை பறக்க விட்டு கேதார்நாத்தில் இருக்கக்கூடிய அது பறந்த இடத்தையெல்லாம் இது மடத்துக்கு வேணும்னு சொல்லி இன்றைக்கும் கேதார்நாத் போகிறவங்களுக்கு நம்ம குமர குருபரர் திருமடம் அற்புதமாக அங்கே அமையப்பட்டிருக்கிறது. நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் போய் தங்கி இருக்கிறாங்க. அங்கே தங்கியிருந்து இறைவனை வழிபட்டுட்டு வராங்க. அங்கேருந்து திரும்ப வரார் தருமபுரி ஆதீனத்துக்கு வந்து தேசிகரை பார்த்து நிறைய பொண்ணு பொருள்லாம் கிடச்சிருக்கு, இதை நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லும்போது இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி இங்கே தமிழ் சைவ நெறியை பரப்புறதுக்காக நிறைய சிவ ஆலயங்களுக்கு சிவ தொண்டுகளுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. மறுபடியும் காசிக்கே திரும்பி போகிறார் குமரகுருபரர். போய் 30 ஆண்டு காலம் அங்கிருந்து நல்ல சைவ நெறியை பரப்புகிறார். அந்த நேரத்தில் அவர் வந்து பாதுஷா பார்த்த நேரத்தில் கம்பராமாயணத்தை படிச்சுட்ருக்கார். அந்த ராமாயணத்தை படித்து அதில் ஊறி இருக்கும்போது அந்த பாதுஷாவுக்கு வந்து கம்பராமாயணத்தை ஹிந்தியில் மொழிபெயர்த்து சொல்கிறார். சொல்லி அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு பிடிச்சி தான் ராமசரித மனசுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு ராமாயணம் அங்கே உருவானதாக செவி வழி செய்தி. அற்புதமான நவராத்திரி, அற்புதமான மாலை வேளையிலே இந்த விளக்கு ஒளியிலே அற்புதமாக ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருப்பாத அருளாட்சி செய்யக்கூடிய இந்த குன்றத்தூர் புண்ணிய பூமியிலே இதுகாரும் அமைதி காத்து இந்த சிறந்த தவத்தை இயற்றியமைக்காக எல்லாம் வல்ல எனது குருவையும் பராசக்தியையும் எனது பெற்றோரையும் என் குடும்பத்தாரையும் இங்கு எனக்கு வாய்ப்பளித்த தேவாங்க மகாஜன சபை நிர்வாகத்தையும் அனைவரையும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.